பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அமேன். நம்ம இன்னைக்கு 2024வது வருஷத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். அநேகம் பேர் நம்மளோடு பயணித்தவர்கள் என்று நம்மோடு இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இந்த ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து குடும்பத்தோடு வைத்திருக்கிறார் என்றால் அது ஆண்டவருடைய மகா பெரிய தயவு. இதற்கு நம்ம எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல. நம்முடைய நீதியின் நிமித்தம் நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படலை. ஆண்டவர் நம்மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமே நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற விரும்புகிற ஒரு காரியம் ஸ்தோத்திர பலி. நம்ம எத்தனையோ நேரத்தில் எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவர் செய்திருந்த போதிலும் ஆண்டவருக்கு நம்ம எதை திருப்பி கொடுக்குறோம்? அழுகையையும் புலம்பலையும் நம்மளுடைய மன வருத்தத்தையும் தான் ஆண்டவரிடத்துல போய் சொல்கிறோமே தவிர, நீங்கள் எனக்கு செஞ்சீங்க ஏசப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு எவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தியிருக்கிறோம், எவ்வளோ நேரம் நன்றி செலுத்தியிருக்கிறோம். எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்காங்க, ஆனால் அதெல்லாம் துச்சமாக மறந்து போயிடுறோம். ஏதோ ஒரு சில காரியங்கள் தாமதமாக இருக்குது, தடை பண்ணப்பட்டிருக்கலாம். அந்த காரியத்தை மட்டுமே சொல்லி எப்போவுமே ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மக்கிட்ட ஸ்தோத்திர பலி எதிர்பார்க்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை காரியங்கள் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கலாம், குறைவுபட்டிருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகள் அதெல்லாம் தாண்டிலும் அதிகமானது. உங்களுக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய நலனுக்காக, உங்களுக்கு தந்திருக்கிற வேலைக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, இப்படி பார்க்கும்போது நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நன்றி சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு நாள் போதாது. இன்றைக்கு அந்த நாளை எடுத்துக்கோங்க. இன்றைக்கு உங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கலாம். அந்த வேலைகளெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் முழுவதுமாக எடுத்து இந்த வருடத்தில் இது நாள் வரைக்கும் எத்தனை பிரச்சனைகள்லேருந்து ஆண்டவர் உங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிறாருங்கிறத நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, துதி செலுத்துங்க. நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆண்டவருக்கு உங்கள் மேலே அன்பு அதிகமாகும். ஒருவேளை இதுவரைக்கும் பிரச்சனைகள் தடைகள் இருக்கலாம், அது வருங்காலங்களில் நீங்கி போகும். அந்த குறைவுகளையே நினச்சிட்டு இருக்காமல் நிறைவை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் மகிமைப்படுவார், ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இவ்வளோ நாள் நம்ம ஆண்டவரை கஷ்டப்படுத்தியிருப்போம், எத்தனையோ நேரத்தில் கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு நாளாவது முழுசாக ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலாமா? இன்றைக்கி முழுமையாக ஆண்டவருக்கு கொடுங்க. இந்த வருடத்தை நன்றி செலுத்துதலோடு முடிங்க. புதிய வருடத்தை ஆசீர்வாதத்தோடு தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.